மேம் இப்ப தமிழ் ஒலிப்பியல் நீங்க சொன்னீங்க மேம். இப்ப நீங்க இத எப்படி நீங்க குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுவீங்கங்கிறத சொன்னீங்க. இப்ப ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, நெறைய இதுல தமிழ் சொல்லிக் குடுக்குறோம். நெறைய இது மாரி இருக்குங்க மேம் வந்து. என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு புக்ஸ் குடுக்குறாங்க. அதுல ஜஸ்ட் அவங்க இது பண்ணிட்டு அத ஃபில் பண்ண சொல்லி சொல்றாங்க. அந்த மாரி நீங்க சொல்லிக் குடுப்பீங்களா? இல்ல வேற மாரி எப்படி மேம் அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பீங்க? இல்ல யூசுவலா போற மெத்தட் போனா நம்மள இருந்து யூனிக்னெஸ்ஸா காட்டிக்க முடியாதுல்ல. ஸோ அப்படி இல்லாம இருக்கணும்னு நாங்க பிளான் பண்ணது தான் மான்டெசரி மெத்தடாலஜி. ஸோ இந்த தமிழ் ஒலிப்பியல்ல குழந்தைங்க ஒரு எழுத்தோட ஒலி மட்டும் தெரிஞ்சுக்காம, அதுக்கான பாவனை, ஸோ ஆக்ஷனு, கதை, பாட்டுன்னு வரும்போது என்ன ஆயிடும், கவனிக்காததுக்கு வந்து கவனிக்கணும்ன்ற ஆர்வம் வந்துருது. அந்த ஆர்வத்த ஃபர்ஸ்ட்டு உண்டாக்குறோம். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் படிக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும்ல. ஆர்வம் தான் படிக்க முடியும். அந்த ஆர்வத்த ஃபர்ஸ்ட்டு நாங்க உண்டாக்குறோம். ஆர்வத்த தெரிஞ்சுக்கிட்டு புது வார்த்தைகள் படிக்கிறாங்க. பிளஸ் பயிற்சி ஏடுகள் போறாங்க. அண்ட் அடுத்தடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களே ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றது, ஒரு பேராகிராஃப் கொண்டு வரதுன்ற மாரி எல்லாமே லைனா ஒன் பை ஒன்னா ஒரு ஆர்டர்ல போயிடும் அவங்களுக்கு அது. இதுல இலக்கணமும் நீங்க சொல்லி தருவீங்களா? கண்டிப்பா இலக்கணம் வரும். ஸோ இலக்கணம் போறதுக்கு முன்னாடி அந்த அடிப்படை தெரியணும்ல. அடிப்படைய முடிச்சுட்டு அடுத்தது இலக்கணம் வந்துரும். ஸோ மயங்கொலிகள்னா என்ன? வளினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள்னா என்ன? குற்றியல் இகரம்னா என்ன? குற்றியல் உகரம்னா என்ன? அந்த மாரி எல்லாமே அதுல குழந்தைகளுக்கு வந்து யாப்பு இலக்கணம்னா என்ன? ஸோ எல்லா இலக்கணத்த பத்தியும், எழுத்துக்கள் பத்தியும் கண்டிப்பா இதுல குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்துருவோம்.